அன்பிற்குரிய நண்பர்களே, திரு வைகோ அவர்களே, உங்கள் மனசாட்சி எங்கே? வைகோ, உங்கள் மனசாட்சி எங்கே என்கிற தலைப்பில் என் கருத்துக்களை நான் பதிவிடுகிறேன். 1976 திரு வைகோபால்சாமி எனக்கு அறிமுகம். அவருக்கு நான் அறிமுகமா என்ற கேள்வி எழுமானால் ஆம் என்று நான் சொல்ல முடியும். ஒருவேளை இன்றைக்கு வைகோபால்சாமி, அது அன்றைக்கு அவர் வைகோபால்சாமியாக இருந்த காலம், இப்போது வைகோவாக மாறிவிட்டார், மறந்திருக்கக்கூடும். ஆனால் அவர் நினைவு அடுக்குகளிலே கொஞ்சம் நெருடி பார்த்தால் நான் எங்கேயாவது தென்படுவேன் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. உலகளாவிய ஒரு பழமொழி இருக்கிறது. எல்லா மொழிகளிலும் எல்லா பிரதேசங்களிலும் இந்த பூபாலத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் வெவ்வேறு சொற்களில் சொல்லப்பட்டாலும் இந்த பழமொழி எல்லா இடங்களிலும் காதில் விழும். மிக எளிமையான ஒன்று, ஆனால் மிக ஆழமான ஒரு கருத்து. 40 வயது வரை கம்யூனிஸ்டாக இல்லாதவனும் 40க்கு மேல் முதலாளியாக மாறாதவனும் முட்டாள் என்று. கம்யூனிஸ்ட் என்றால் ஒரு இயக்கம், சித்தாந்தம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவன் சுயநலமில்லாமல் அடுத்தவர் நலன் கருதுகிறவனாக, இந்த சமுதாயத்துக்கு தான் பயன்பட வேண்டும், அதற்காகத்தான் தான் பிறவி எடுத்திருக்கிறோம் என்று ஆழமான நம்பிக்கை உள்ளவராக இருப்பான். 40 வந்துவிடுமானால் கண்ணில் வருகிற ஒவ்வொரு அணாவும், ஒவ்வொரு பைசாவும், ஒவ்வொரு ரூபாயும் தனக்காகத்தான் அச்சடிக்கப்பட்டது என்கிற சுயநல பேய் அவன் உள்ளே புகுந்து கொள்ளும். இதைத்தான் 40 வயது வரை கம்யூனிஸ்டாக இல்லாதவனும் 40க்கு மேல் முதலாளியாக மாறாதவனும் முட்டாள்கள் என்று சொல்லுகிறார்கள். உங்களை நான் இரண்டுமாக பார்த்திருக்கிறேன். ஆனால் 40 முடிந்த உடனேயே நீங்கள் முதலாளியாக மாறிவிடவில்லை. அந்த பாராட்டை நான் உங்களுக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். சில உங்களை பற்றிய சுகமான நினைவுகள், சில நெஞ்சில் நீங்காத வடுவை உண்டாக்குகிற நினைவுகள், இரண்டையும் நான் பார்க்கிறவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். அதன் பிறகுதான் அவர்களுக்கு நான் கேட்கிற கேள்வியிலே கிஞ்சித்தாவது நியாயம் இருக்கிறதா என்கிற எண்ணம் உண்டாகும். நீங்கள் கலைஞர் அன்பையும் பேராசிரியர் அன்பழகனுடைய பெருமதிப்பையும் அநேகமாக ஒரே நேரத்தில் அனுபவித்த ஒரே கட்சிக்காரர் நீங்கள்தான். அதனால்தான் தொடர்ந்து ராஜ்யசபா உங்களுக்கு வழங்கப்பட்டது, தொடர்ந்து உங்களுக்கு தேர்தலிலே போட்டியிடுகிற வாய்ப்பு வழங்கப்பட்டது. அநேகமாக உங்கள் அளவுக்கு வேறு யாருக்கும் வழங்கப்படவில்லை என்பதே உண்மை. இதை என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும் என்றாலும் அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருப்பதாக நான் கருதவில்லை. எனவேதான் நான் சொல்ல முடிந்ததெல்லாம் இது மட்டுமே. உங்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமை தொடர்ந்து ஆசீர்வாதம் உங்களை பின்தொடர்ந்திருந்தது. அதனால் உங்கள் கட்சியிலே சீனியாரிட்டிக்கும் பதவிக்கும் எந்த நேரத்திலும் ஆபத்து வரவில்லை. திரு நெல்லை நெடுமாறன் ஒரு முறை கேட்டார் கலைஞரை பார்த்து. நான் சற்று தள்ளி நின்று கேட்டுக்கொண்டிருந்தேன். ஏன் வைகோபால்சாமிக்கு தொடர்ந்து ராஜ்யசபா பதவி கொடுக்கிறீர்கள்? கட்சிக்கு உழைத்த எங்களை போன்றவர்கள் கண்ணில் படவில்லையா என்று கேட்டார்.
கலைஞர் சொன்ன பதில், பேராசிரியர் அவரை விரும்புகிறார், அது ஒரு சாக்குத்தான் என்றாலும் அது ஓரளவு உண்மைதான். ஒரு 5-6 நிகழ்ச்சிகளை, உங்களை பற்றிய நிகழ்ச்சிகளை, எனக்கு தெரிந்ததை, எனக்கு நேரிடையாக தெரிந்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். கேட்கிறவர்கள் உங்கள் உண்மையான இயல்பை, கேரக்டரை, நீங்கள் யார் என்பதை முடிவு செய்யட்டும். கலைஞர் அவர்களுக்கு நீங்கள் ராஜ்யசபா எம்பியாக இருந்த பதவியை பயன்படுத்தி வெளியூர் பயணங்களுக்கு புகைவண்டியிலே கூப்பே புக் செய்வதும், அந்த கூப்பேனுடைய வெளியே அமர்ந்து கலைஞரும் அவர் மனைவி ராஜாத்தி அம்மாளும் பயணம் செய்கிற போது அவர்களை யாரும் தொந்தரவு செய்துவிடக்கூடாது, சிறு தொல்லை கூட கொடுத்துவிடக்கூடாது என்று நீங்கள் கூப்பேவுக்கு வெளியே அமர்ந்து பல முறை, ஒரு 100 முறை கூட இருக்கலாம், எனக்கு கணக்குத்தான் தெரியவில்லை, அவர்களை 2 பேரையும் கண்போல பாதுகாத்தீர்களே, எந்தவித இடைஞ்சலும் வந்துவிடக்கூடாது பயணத்தில் என்று நீங்கள் தூங்காமல் விழித்து கொண்டிருந்தீர்கள். ராமாயணத்திலே லட்சுமணன் தூங்காமல் காவல் காத்தார் என்று சொல்லுகிறார்கள். எனக்கு தெரியாது, நான் படித்திருக்கிறேன் அம்மட்டே. ஆனால் நீங்கள் காவல் காத்தது எனக்கு தெரியும். தவறான மொழியில் நான் இதை சொல்லவில்லை. அவர்கள் 2 பேருக்கும் எந்த விதமான தொல்லை, சிறு தொல்லை கூட வந்துவிடக்கூடாது, இடையூறு வரக்கூடாது, அவர்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்று நீங்கள் வாசலில் அமர்ந்திருந்ததை நான் அறிவேன். மிக மிக சுறுசுறுப்பாக, சிறந்த பேச்சாளர், கைதட்டல் வாங்க வேண்டும் என்பதை மனதில் வைத்து மனதிற்குள்ளேயே ஒரு பேச்சை அதற்குரிய விளக்கங்களோடும் உவமைகளோடும் தயார் நிலையிலே வந்து எடுத்து விடுவது உங்களுடைய தனித்தன்மை. நான் பாராட்டுகிறேன். ஈழப்புலிகள் அவர்கள் இயக்கத்தின் மீது உங்களுக்கு இருந்த அன்பு என்னால் மறக்கவே இயலாது. நீங்கள் எம்பியாக இருக்கிறீர்கள், சட்டம் படித்தவர், விவரமறிந்தவர். இத்தனைக்கு பின்னாலும் இவ்வளவு தெரிந்திருந்தும் கள்ளத்தோணியிலே இலங்கைக்கு போய் பிரபாகரனை பார்க்க வேண்டும் என்று ஆவலால் உந்தப்பட்டு இலட்சிய வெறியில், அந்த வெறி உங்களை அழைத்து கொண்டு போக கள்ளத்தோணியில் போய் பார்த்துவிட்டு வந்தீர்கள். உங்கள் எம்பி பதவியை பறிக்க வேண்டும், இப்படி விசா இல்லாமல் நீங்கள் இலங்கைக்கு திருட்டுத்தனமாக போனது தவறு என்று வழக்கு போட்ட போது, அந்த வழக்கு நடந்த நீதிபதி மிஸ்ராவின் கோர்ட்டில் அன்றைய அட்வொகேட் அசோசியேஷன் பிரசிடென்ட் காந்தி உங்களுக்காக வாதாடிய போது பதைபதைக்கு மனதோடு பக்கத்திலிருந்து நீதிபதியின் முகத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தவன் நான். நல்ல வேளையாக உங்கள் நாட்டுப்பற்றையும் அவர் சந்தேகிக்கவில்லை, நாட்டுப்பற்றை மிஞ்சிய மொழிப்பற்றையும், ஈழம் வேண்டும், தமிழீழம் வேண்டும் என்கிற உங்கள் பேராவல் சற்று அதிகமாக இருந்ததையும் வேறு மாநில நீதிபதியான திரு மிஸ்ரா புரிந்து கொண்ட காரணத்தால் அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. மகிழ்ந்து போனேன். நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை விட்டு வெளியே போனதற்கு காரணம், ஒரு உண்மையை நான் நம்புகிற கடவுள் மேல் சத்தியமாக சொல்ல வேண்டுமானால் பெருத்த மனவேதனை அடைந்தவன் நான். பல பேர் புரிந்து கொள்ளவில்லை அந்த பின்னணியை. புரிந்து கொண்ட சில பேர் பேச தயாராக இல்லை, வெளியே சொல்ல தயாராக இல்லை. மத்திய அரசாங்கம் தனக்கு கிடைத்த நுண்ணறிவு பிரிவில் மூலமாக கிடைத்த ஒரு தகவலாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் கலைஞருக்கு ஒரு தகவலை சொன்னது. உங்கள் அருகே எப்போதும் இருக்கிற ஒரு நபர் உங்களை
சதி செய்து கொலை செய்யப் போகிறார். பெயர் சொல்லவில்லை. வைகோ என்பது அவர்கள் குறிப்பிட்டது திரு வைகோவை என்பது ஓரளவுக்கு அரசியலில் ஆர்வமும் நாட்டமும் உள்ள அத்தனை பேருக்கும் தெரியும். அதை நம்பிய கலைஞர் பெயர் சொல்லப்படவில்லை. நான் திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் பெயர் சொல்லப்படவில்லை. அந்த பின்னணியிலே நீங்கள் விடுதலை புலிகளிடமிருந்து உங்களை காப்பதற்காக வழங்கப்பட்ட 2 சப் இன்ஸ்பெக்டர்களையும் 2 கான்ஸ்டபிள்களையும் ஸ்பெஷல் பாதுகாப்பாக நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். மிகுந்த மன வருத்தப்பட்டேன். உண்மையை சொல்ல வேண்டுமானால் நீங்கள் வாரிசு அரசியல் பற்றியதெல்லாம் பேசியது உண்மை என்றாலும் கூட நீங்கள் கட்சியை விட்டு வெளியே போனதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த மனசாட்சி இல்லாத குற்றச்சாட்டை கலைஞர் உண்மையாக இருக்கலாம் என்று சந்தேகப்பட்டு 2 சப் இன்ஸ்பெக்டர்களும் 2 கான்ஸ்டபிள்களும் பிரபாகரனிடமிருந்து பிரபாகரன் கொள்ள வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவர் உயிரை காப்பாற்றுவார்கள். அதற்கு நீங்கள் அவர் வாழ்வை முடிப்பதற்கு காரணமாக இருப்பீர்கள் என்று சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் சொன்னதை அவர் நம்பினார் அல்லவா? கலைஞருடைய பெரும் தவறு அதுதான். நீங்கள் கட்சியை விட்டு நீங்கள் கிளப்பியது வாரிசு பிரச்சனை. வெளியே போனீர்கள். கட்சியில் தீவிரமாக இருந்த பல பேருக்கு இது தெரிந்தே இருந்தது, தெரியாத விஷயம் அல்ல. போகட்டும். ஆனால் நீங்கள் வெளியே சொன்ன பிரச்சனை வாரிசு. ஸ்டாலின் தான் உங்களுக்கு வாரிசாக வர வேண்டும் என்று செயல்படுகிறீர்களே கலைஞரவர்களே என்று தான் நீங்கள் பிரச்சனையை ஆரம்பித்து ஓரளவுக்கு டீசெண்டாக வெளியே போனீர்கள். அதனால்தான் அன்றைக்கு இருந்த திராவிட முன்னேற்றக் கழக மாவட்ட செயலாளர்கள் பெரும்பாலானோர் கலைஞருடைய நிழலாக கருதப்பட்ட வீரபாண்டி ஆறுமுகம் உட்பட உங்கள் பின்னாலே வந்தார்கள். வீரபாண்டி ஆறுமுகம் மேற்பார்வையிலும் ஏற்பாட்டிலும் தான் உங்கள் கட்சியினுடைய முதல் மாநாடு சேலத்தில் நடப்பதாக இருந்தது. ஆனால் அவர் கலைஞரால் திரும்ப அழைத்து கொண்டு வரப்பட்டு விட்டார் என்பது வேறு. கொஞ்சம் கொஞ்சமாக பல்வேறு காரணங்களால் உங்கள் கட்சி கலைஞரால் சாதுரியமாக உடைக்கப்பட்டு விட்டது. போகட்டும். ஜெயலலிதா உங்களை சிறையிலே வைக்கிறார். அப்போது வேடிக்கையாக சொல்லப்பட்டது, நீங்கள் உங்கள் தாயை விட ஜெயலலிதாவை விரும்புகிறீர்கள் ஏனென்றால் ஜெயலலிதா ஒரு 12 மாதமோ என்னவோ உங்களை உள்ளே வைத்திருந்தார். உங்கள் தாய் உங்களை வயிற்றுக்குள்ளே 10 மாதம்தான் வைத்திருந்தார். 10 மாதத்துக்கும் குறைவென்று ஒரு பெரிய ஜோக் ஓடிக்கொண்டிருந்தது. எல்லோருக்கும் தெரியும். அநேகமாக பலர் மறந்திருக்க மாட்டார்கள். உங்களை ஒரு விஷயத்தை நான் வியந்து பாராட்டுகிறேன். ஆயிரக்கணக்கான நேரங்களிலே ஒரு மிக எளிய மனிதன் கட்சிக்காரனாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஏதோ ஒரு வகையிலே பாதித்திருக்கிறோம் என்று மாநில அரசோ மத்திய அரசோ ஒரு பிரச்சனை எடுத்து வந்தால் அதற்காக ஒரு கடிதம் தயார் செய்து முழுமையாக அவன் பிரச்சனைகளை எடுத்து சொல்லி அவனுக்கு இருக்கிற நியாயங்களை, தர்மங்களை, சட்டங்களை அவனுக்கு ஆதரவாக அதில் பட்டியலிட்டு மந்திரியையோ மத்திய மந்திரியோ மாநில மந்திரியோ அரசின் தலைமை செயலாளரையோ நேரே போய் பார்த்து அவனுக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை பெற்று தந்தவர் அநேகமாக தமிழ்நாடு அரசியலில் திரு வைகோபால்சாமி ஆகிய நீங்கள் மட்டும்தான். இது நீங்கள் வெகுபல ஆண்டுகள் அரசியலில் இருப்பதனாலும் பதவியில் தொடர்ந்து இருப்பதனாலும் எல்லோருக்கும் உங்கள் முகம் பரிச்சயமான முகமாக இருந்ததனாலும் சாத்தியமாகியது. அநேகமாக வேறு யாரும் இதை செய்யவில்லை. இன்று வரை தமிழக அரசியலில் அவன் கட்சிக்காரனாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. யாராக இருந்தாலும் உங்களால் ஆன முடிந்த உதவியை செய்திருக்கிறீர்கள்.
பலமுறை நீங்கள் வெற்றியடைந்திருக்கிறீர்கள், வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். உங்கள் முயற்சிகளே அவனுக்கு பாதிக்கப்பட்டவனுக்கு நியாயம் கிடைத்திருக்கிறது. இந்த பின்னணியிலே நீங்கள் 23 சட்டமன்ற தொகுதி கேட்கிறீர்கள். தமிழ்நாட்டு அரசு தேர்தலுக்கு கலைஞர் 21 தருகிறேன் என்று சொல்லிவிட்டார். பிரச்சனை 21ஆ 23ஆ என்பதுதான். நீங்கள் பேசிய வசனம் கூட எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. அறிவாலயத்தின் வாசல் என்று சொல்லுகிறீர்கள். ரிப்போர்ட்டர்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? 21ஆ 23ஆ? நீங்கள் கேட்கிற 23ஆ, அவர் தருகிற 21ஆ என்று கேட்கிறார்கள். நீங்கள் உங்கள் வழக்கமான வாரியிலே நான் நெருப்பாற்றில் நீந்துகிறேன், ஒரு உறுதியான நிலையை எடுக்க முடியவில்லை என்று சொன்னீர்கள். கூவத்தில் நீந்தினீர்கள். அந்த அம்மையார் கொடுத்த அம்மையார் சீட்டு மட்டும்தானா கொடுத்தார்? வேறு ஏதாவது உங்களுக்கு வழங்கப்பட்டதா? பல்வேறு கிசுகிசுக்கள் இருந்தாலும் எனக்கு உண்மை தெரியாது. அதை நான் சொல்ல விரும்பவில்லை. அப்போது கூட 2 நாட்களுக்கு முன்னால் உங்கள் தாயார், உங்களை ஈன்றெடுத்த தவப்புதலாக பெற்றெடுத்த உங்கள் தாயார் சொன்னார், என் மகனா அதிமுகவோடு கூட்டணியா? 60 சீட்டு கொடுத்தாலும் என் மகன் போக மாட்டான். கொள்கை மறவன். சொன்னது நான் அல்ல, உங்கள் தாயார். 2 சீட் வித்தியாசத்தில் நீங்கள் அதிமுகவோடு சேர்ந்து உங்கள் தாய் தவறென்று அழகாக நிரூபித்தீர்கள். உங்களுக்காக ஜெயலலிதா உங்களை சிறையிலே அடைத்து மாதக்கணக்கிலே ஏன் வருடம் தாண்டி கூட வைத்திருந்து வெளியே வந்தபோது தள்ளாத வயதில் தடுமாறிக்கொண்டே வாசலில் நின்று உங்களை வரவேற்றாரே காத்திருந்த கலைஞர் முதுகிலே குத்தினீர்கள். காலம் யாரையும் கலைஞர் உங்கள் மீது வைக்கப்பட்ட ஒரு பொய் குற்றச்சாட்டை நம்பியிருக்கக்கூடாது. உண்மை அது உங்களுக்கு கலைஞரால் திமுகவால் இழைக்கப்பட்ட பெரும் துரோகம். கலைஞர் சொல்லியிருக்க வேண்டும், என் அருகே இருக்கிற யாரும் என் உயிர் போக வேண்டும் என்று எதையும் சதி செய்ய மாட்டார்கள் என்றால் மத்திய அரசும் பெயர் சொல்லவில்லை, உங்களைத்தான் சொன்னார்கள் என்று எல்லோருக்கும் தெரியும். நான் எனக்கு பாதுகாப்பு வேண்டாம், பிரபாகரன் என்னை கொள்ள நினைத்தால் 2 சப் இன்ஸ்பெக்டர்களும் 2 கான்ஸ்டபிளும் என் உயிரை காப்பாற்ற முடியாது, தமிழ் மக்கள் என் உயிரை காப்பாற்றுவார்கள் என்று அறிக்கை விட்டு மறுதளிக்க வேண்டிய புத்தி கலைஞருக்கு இல்லை. 21க்கும் 23க்கும் பெரிய வித்தியாசம் இல்லையே. தள்ளாத வயதில் வெயிலில் சிறைவாயிலில் நின்று காத்திருந்து தன்னை தழுவி அழைத்து வந்தாரே கருணாநிதி என்கிற இந்த மனிதன், அவன் வேண்டும் என்று நீங்கள் அன்றைக்கு கருதவில்லை. அதையும் தாண்டி இன்றைக்கு உங்கள் வாரிசு எந்த தியாகமும் அரசியலில் செய்யாதவர், பேச்சாற்றல் உண்டா? இல்லை. அறிவாளியா? இல்லை. செத்தாலும் எங்கள் சின்னத்தில் சாவேன் என்று பொது மேடையிலே அழுகிறார். அதை தவிர அவரை பற்றி குறிப்பிட்டு சொல்லக்கூடிய எதுவும் எனக்கு தெரியவில்லை. இருக்கலாம், தந்தையாகி நீங்கள் அறிந்து வைத்திருக்கலாம். அவர் பட்டம் விடுவார், காத்தாடி விடுவார், சிறப்பாக சின்ன வயதிலே பம்பரம் ஆடுவார், கோலி விளையாடுவார், கிட்டிப்புள் விளையாடுவார் என்றெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடும். இயற்கை. ஒரு தந்தை மகன் இப்படியெல்லாம் பார்த்து ரசித்திருக்க கூடும். ஆனால் பொதுவில் இருக்கிற எனக்கு அவரை பற்றி எதுவும் தெரியவில்லை. இன்றைக்கு உங்கள் தோளோடு தோள் நின்ற திரு கணேசமூர்த்தியை நான் நன்றாக அறிவேன். வெகுபல காலம் அவர் கழுத்திலே நடுக்கம் இருந்த காரணத்தால் ஒரு கவர் போட்டு கொண்டுதான் பேசுவார், நடமாடுவார்.
ஒரு முறை நான் அவரையே கேட்டேன், என்ன எவ்வளவு காலம்தான் இதை போட்டுக்கொண்டிருப்பதென்று. டாக்டர்கள் சொல்லுகிறவரை என்று சொன்னார். அதிர்ந்து பேசாத மனிதர், கொள்கைவாதி. அவரை புறந்தள்ளி கிடைத்த ஒரே சீட்டை உங்கள் மகனுக்கு கொடுத்து அவர் சாவுக்கு காரணமாக இருந்து விட்டீர்கள். எல்லா பத்திரிகைகளிலும் வந்த பிறகு அதை மறைத்து பேசுகிறீர்கள். இல்லை, அது காரணமில்லை என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் உங்கள் மனசாட்சி எங்கோ ஒளிந்து கொண்டிருந்து உங்களை குத்துகிறது. அவர் பதவி மீது ஆசை வைக்கவில்லை, கேட்கவும் இல்லை என்று சொல்லுகிற நீங்கள் உங்களை அறியாமல் ஒரு விஷயம் சொல்லுகிறீர்கள். அவருக்கு சட்டமன்ற தேர்தலிலே வாய்ப்பு கொடுக்கலாம் என்று இருந்தேன். ஆக அவர் ஒரு பதவி வேண்டுமென்று விரும்பினார், அதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்கள். பதவி வேண்டாம், நான் அரசியலிருந்து ஓய்வு பெற்று விடுகிறேன் என்று ஒருபோதும் அவர் சொல்லவில்லை. உங்கள் வாரிசு அரசியல் திரு கோபால்சாமி அவர்களே ஒரு உத்தம தலைவரை கொன்றுவிட்டது. உங்கள் மனசாட்சி அப்படி ஒன்று இன்றும் உங்களுக்கு இருந்தால் ஒரு நிமிடம் நீங்கள் யோசிப்பீர்கள். குறைந்தபட்சம் ஒரு சொட்டு கண்ணீர் அவன் ஆத்மா சிந்துவதற்காக நீங்கள் வடிப்பீர்கள் என்று நம்புகிற தமிழ்மணி.